வணக்கம், நான் சஜானா ஹுசைன். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஈகோ இந்தியா நிகழ்ச்சி. இந்த வார நிகழ்ச்சியில நாம சில நகரங்களுக்கு பயணிக்க போறோம். அந்த நகரங்களுடைய சமூகம் மற்றும் சுற்றுச்சூழல் எப்படி இருக்குன்னு புரிஞ்சுக்க போறோம். வாங்க பார்க்கலாம். சென்னை ரொம்ப வேகமா நகரமயமாகக்கூடிய இந்தியாவின் ஒரு மெகா சிட்டி. 2040வது ஆண்டின் முடிவுக்குள் சென்னையில கட்டப்படுற கட்டிடங்களுக்கு தேவையான எரிபொருள் இருந்து வெளியாகிற கார்பன் அளவு 231 மில்லியன் டன் அளவை எட்டக்கூடும்னு கணிப்புகள் தெரிவிக்குது. இந்த பிரச்சனைக்கு சுற்றுச்சூழலுக்கு உகந்த முறையிலையும் மாச கட்டுப்படுத்துற அளவுக்கு இருக்கக்கூடிய கட்டிடங்கள் கட்டுறது தான் ஒரே தீர்வா இருக்கும். அதே சமயம் ஏற்கனவே இருக்கிற கட்டிடங்கள்ல பசுமை முறையை மேற்கொள்றது மூலியமா காலநிலை மாற்றத்தால ஏற்படும் பாதிப்புகளை தடுக்க முடியும். ஒரு புதிய வடிவமைப்பு உருவாக்கப்பட்டு வருகிறது. ஒரு பழைய வீட்டை நீடித்த சூழல் வளர்ச்சி கொண்ட கட்டடமாக மாற்ற இந்த வடிவமைப்பு உதவும். சென்னையை சேர்ந்த கட்டட கலைஞர் அனுபமா மோகன்ராம் ஏற்கனவே இருக்கிற பசுமை குறைவான ஒரு கட்டடத்தை நீடித்த சூழல் வளர்ச்சி கொண்டதாக மாற்றுகிறார். இது ஒரு பசுமை மறு உருவாக்கம். நாங்கள் பசுமை உருமாற்றங்கள் வேண்டும் என்று ஏன் சொல்கிறோம் என்றால், இம்முறையில் கட்டடத்தை இடிக்காமலேயே அதில் மாற்றம் செய்யலாம். கட்டிடத்தை இடிப்பதாலும் மாசு ஏற்படுகிறது இல்லையா? கட்டிட கழிவை என்ன செய்வது என்ற கேள்வியும் வரும். உரிமையாளர்களுக்கு இது தாமதத்தையும் ஏற்படுத்தலாம். கட்டிடத்தை இடித்து மீண்டும் கட்டினால் 2 வருடங்கள் ஆகும். பசுமை உருமாற்றம் செய்ய 6 மாதங்கள் இருந்தாலே போதும். பசுமை உருமாற்ற செயல்முறை கட்டடத்தை பொறுத்தது. என்ன தேவை என்பதை பொறுத்து மாறுபடும். சென்னையில் இருக்கும் இந்த வீடு ரோஷினி கோபிநாதன் மற்றும் அவரது கணவருக்கு சொந்தமானது. இதை அனுபமாவும் அவரது குழுவினரும் உருமாற்றம் செய்துள்ளனர். எல்லா விளக்குகளும் மின்விசிறிகளும் குறைவான ஆற்றலில் இயங்கக்கூடியவையாக, சூரிய ஆற்றலை பயன்படுத்துபவையாக மாற்றப்பட்டிருக்கின்றன. இயற்கை ஒளியை உள்ளே அனுமதிப்பதற்காக ஜன்னல்கள் விரிவுபடுத்தப்பட்டுள்ளன. இவ்வாறு காற்றோட்டம் குறுக்கு வெட்டாக பயணிக்கும் போது குளிரூட்டியின் பயன்பாடு குறைகிறது. இவையெல்லாம் ஆற்றலை சேமிக்க உதவுகின்றன. நீரை பொறுத்தவரை எல்லா குழாய்களையும் குறைவான நீரை வெளியேற்றும் குழாய்களாக இருபுறமும் ஃப்ளஷையும் கழிப்பறைகளாக மாற்றுகிறோம். இது தொடக்கத்திலேயே நீர் பயன்பாட்டை குறைக்கிறது. வெளியில் வரும் கழிவு நீரை சேகரித்து சுத்திகரித்து அங்கேயே பயன்படுத்த ஏற்பாடு செய்கிறோம். இன்னொரு விஷயம் என்னவென்றால், கூரையில் விழும் எல்லா மழைநீரையும் சேகரிக்கிறோம். இது நிலத்துக்கு அனுப்பப்படும் அல்லது சம் தொட்டிகளில் சேகரிக்கப்படும். இது போன்ற ஒரு பசுமை உருமாற்றம் நீர் பயன்பாட்டை பாதியாக குறைக்கிறது. ஆற்றல் பயன்பாட்டை 30% குறைக்கிறது. மருத்துவரான ரோஷினி கோபிநாதன் பசுமை வீட்டில் வாழும் தனது கனவை இதன் மூலம் நனவாக்கியுள்ளார். என்னுடைய வீட்டை பற்றி பலர் என்னிடம் பேசியிருக்கிறார்கள், என்னிடம் கேள்வி கேட்கிறார்கள். இயற்கையை பாதிக்காத வண்ணம் வீடு கட்டுவதற்கு இது ஒரு உந்து சக்தியாக இருக்கும் என்று நம்புகிறேன். இந்த பசுமை உருமாற்றத்தை இன்னும் பரவலாக அமல்படுத்துவதே மிக சரியான செயல்பாடாக இருக்கும். ஆனால் சென்னை போன்ற ஒரு பெருநகரத்தில் இதற்கு பல சவால்கள் வரும். முக்கியமாக செலவு ஒரு சவாலாக இருக்கும். பசுமை மறு உருவாக்கத்தில் என்ன செய்கிறோம் என்பதை பொறுத்து செலவு மாறுபடும். ஏற்கனவே இருக்கும் கட்டிடம் என்றால் பெரும்பாலான வேலைகளை 15 முதல் 30 லட்சங்களில் முடித்துவிடலாம். இது 17 முதல் 33,000 யூரோக்களுக்கு நிகராகும். ஆனால் பசுமை கட்டிடங்களுக்கான மூத்த ஆலோசகர் கிருத்திகா முத்துகிருஷ்ணன் இந்த பசுமை உருமாற்றங்கள் உண்மையான மாற்றத்தை கொண்டு வரும் என்று சொல்கிறார். இந்த உருமாற்றங்களிலிருந்து நாம் எதிர்பார்த்த பலன்கள் கிடைக்கும் போதும் மக்களால் அதை உணர முடியும். அவர்களது மின்சார கட்டணம் குறைவதை பார்ப்பார்கள், வீட்டில் நீர் பயன்பாடு குறைவதை பார்ப்பார்கள், சுற்றுச்சூழலில் இது ஏற்படுத்தும் மாற்றத்தை பார்ப்பார்கள். உண்மையில் இது பெரிய விஷயம். எல்லா கட்டிடங்களும் நீடித்த வளர்ச்சி கொண்ட பசுமை கட்டிடங்களாக இருக்க வேண்டும் என்று இப்போதைக்கு இந்தியாவில் எந்த விதிமுறையும் இல்லை. ஒரு கட்டிடம் எவ்வளவு மின்சாரத்தை பயன்படுத்த வேண்டும், எவ்வளவு நீரை பயன்படுத்த வேண்டும், ஒரு கட்டிடத்தில் என்ன மாதிரியான பொருட்கள் பயன்படுத்தப்பட வேண்டும் என்று எந்த மாதிரியான விதிமுறையும் இல்லை. ஒரு வீட்டில் எத்தனை மரங்கள் வைக்க வேண்டும் என்ற விதிமுறையும் இல்லை. இந்தியாவில் இது பற்றிய கட்டுப்பாடுகள் எதுவும் இல்லை. அனுபமா வடிவமைத்திருக்கும் புதிய நீடித்த வளர்ச்சி கொண்ட ஒரு பொது கட்டிடம் புதிய தரநிலையை நிர்ணயிப்பதாக அமையும்.
இந்தியாவிலேயே மிகவும் பசுமையான அரசு கட்டிடம் என்று இதற்கு பசுமை கட்டிடங்களுக்கான இந்திய கவுன்சில் விருது வழங்கியிருக்கிறது. இது சென்னைக்கான ஒருங்கிணைந்த கட்டுப்பாட்டு மையம். இது பசுமை கட்டிடம் என்று அழைக்கப்படுகிறது. இது சென்னையின் மாநகராட்சி அலுவலகங்கள் இயங்கும் மரபு கட்டிடமான ரிப்பன் கட்டிடத்தின் நீட்சியாக இருக்கிறது. கட்டுப்பாட்டு மையத்தையும் ரிப்பன் கட்டிடத்துடன் அது இணைக்கும் பாதையையும் அனுபமாவின் குழுவினர் உருவாக்கியுள்ளனர். நாங்கள் பயன்படுத்துவது ஏரோகான் பிளாக்குகள். வழக்கமான செங்கல்களோடு ஒப்பிடும்போது இவை பாதி அளவு வெப்பத்தையே உள்ளே அனுமதிக்கும். அடுத்ததாக நாங்கள் நட்சத்திர சாயங்களை மட்டுமே பயன்படுத்துகிறோம். எல்லா மின்சார அமைப்புகளும் குறைவான ஆற்றலை பயன்படுத்துபவை. இணைப்பு பாதையில் பல செடிகள் இருக்கின்றன. எங்களது வடிவமைப்பின் அழகியலோடு பொருந்தும்படி இணைப்பு பாதையை உருவாக்கியுள்ளோம். சென்னையின் நகராட்சி இப்போது அங்கு உள்ள எல்லா அரசு கட்டிடங்களையும் பசுமை தர கட்டுப்பாட்டுக்குட்பட்டவையாக உடனடியாக மாற்ற விரும்புகிறது. முதன்மை பொறியாளர் ஒருவர் இது பற்றி பேசுகிறார். சுற்றுச்சூழலுக்கு பொருந்தக்கூடியதாக நீடித்த வளர்ச்சியுடையதாக கட்டடங்களை மாற்ற விரும்புகிறோம். ஜீரோ கார்பனை எட்ட விரும்புகிறோம். இதுதான் எங்களோட முக்கியமான யோசனை. இப்போது இருக்கும் கட்டடங்களை, மரபு கட்டடங்களை பசுமை தரத்துக்குள்ள கொண்டு வர விரும்புகிறோம். சென்னை போன்ற நகரத்தில் பல கட்டிடங்கள் இருக்கின்றன. எல்லா இடங்களிலும் கட்டிடங்கள் இருக்கின்றன. நகரத்தில் 99% கட்டிடங்கள் பசுமையானவை அல்ல. ஒரு குடியிருப்பு மட்டுமல்லாமல் பல கட்டிடங்களில் பசுமை உருமாற்றம் செய்ய முடிந்தால் மிகவும் திருப்திகரமாக இருக்கும். Many such buildings is very, very satisfying. இன்ஸ்டாகிராம்ல பார்க்கிற படங்கள் மட்டுமே கோவாவின் யதார்த்த நிலை கிடையாது. அதையும் தாண்டி சில தீவிரமான பிரச்சனைகளை கோவா எதிர்கொள்ளுது. அதுல ஒண்ணுதான் மணல் குவாரிகள். இந்தியாவின் பல்வேறு மாநிலங்கள்ல இந்த ஆற்று மணல் குவாரிகள் பெரும் சூழலியல் ஆபத்தை ஏற்படுத்துது. பத்திரிகையாளர்கள் மணல் கொள்ளைகளை குறித்து செய்திகள் சேகரிக்கிறது உயிருக்கே ஆபத்தை விளைவிக்குது. அச்சுறுத்தல்கள் எல்லாத்தையும் தாண்டி நமது செய்தியாளர் ஆகான்ஷா நேரடி கள ஆய்வு செஞ்சு இந்த பிரச்சனையை குறித்து பல கோணங்கள்ல நமக்கு விவரிக்கிறாங்க. பகலில் கரையில் படகுகள் அமைதியாக இருக்கின்றன. இரவில் இருட்டில் அவை நீருக்குள் செல்கின்றன. மணல் மாஃபியாவை சேர்ந்தவர்கள் ஆற்றுப்படுகையில் இருக்கும் மணலை சட்டவிரோதமாக வெளியில் எடுத்து விடுகிறார்கள். இப்பெல்லாம் நான் இங்க வர்றதில்லைங்க. அவங்கள பார்த்து பயமா இருக்கு. சில முறை இங்க வந்தேன், ஆனா அவங்க என்னை வந்து அடிச்சாங்க. பயத்துல ஓடிட்டேன். அதனால இப்ப நான் இங்க வர்றதில்ல. இரவு நேரத்துல அவங்கள இங்க பார்த்துருக்கேன். தனியா சண்டையிட நிச்சயமா என்னால முடியல. வடக்கு கோவாவின் உக்வாயம் கிராமத்துக்கு அருகில் கடந்த 40 ஆண்டுகளாக தேவ்பாபு மஹேலா விவசாயம் செய்து வருகிறார். ஒரு காலத்தில் தனது தென்னந்தோப்புகள் இருந்த இடத்தை எனக்கு காட்டுகிறார். கடந்த 10 ஆண்டுகளில் இந்த மரங்கள் ஒவ்வொன்றாக அடித்து செல்லப்பட்டிருக்கின்றன. மணல் அள்ளுறத தொடங்கிய பிறகு இந்த நிலத்துல மோசமான அழிவு ஏற்பட தொடங்கியது. கோடை காலங்கள்ல நான் நிலக்கடலை பயிரிடுவேன். மழை காலத்துல பிற பயிர்களை வளர்ப்பேன். என்னுடைய வாழை மரங்களும் தென்னை மரங்களும் கடுமையா பாதிக்கப்பட்டிருக்கு. அரசாங்கம் உங்களுக்கு உதவி செய்திருக்கிறதா? யாருமே எதுவுமே செய்யறது இல்லைங்க. இங்க வர்றதுக்கே எனக்கு விருப்பம் இல்ல. அதிகாரிங்க வந்து வாக்குறுதி தராங்க. ஆனா அதனால என்ன கிடைக்கும்? என் வயிறு நிறையுமா? என் வாழ்வாதாரம் திரும்ப கிடைக்குமா? ஆத்துக்கு பக்கத்திலேயே பல விவசாயிங்க தோப்புகளையும் வயல்களையும் வச்சிருந்தாங்க. இங்க என்ன நடக்குதுன்னு அவங்களால பார்க்க மட்டும்தானே முடிஞ்சது. உகுவே கிராமத்தை சேர்ந்த ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரியான விநாயக் மஹேலா இந்த ஆற்றில் இன்னொரு பேரிடர் உருவாகலாம் என்கிறார். பாலத்தின் அடித்தளத்தில் ஆற்றுப்படுகையில் ஆழமான குழிகள் இருப்பதால் டெரக் நதியின் மேல் இருக்கும் ரயில் பாலம் உடையும் அபாயம் இருப்பதாக கூறுகிறார் அவர். ரயில் பாலத்திலிருந்து 300 மீட்டர் தொலைவு வரை எந்த கட்டுமானத்துக்கும் மணல் அள்ளுதலுக்கும் அனுமதி கிடையாது. இதை தெள்ளத் தெளிவாக அரசின் ஆணை கூறுகிறது. ஆனால் பாலத்தின் தூண்களுக்கு அருகில் சென்று பார்த்தால் அதன் அடித்தளத்தில் மணல் பரப்பு கீழே போயிருப்பதை பார்க்க முடியும். அதிகமான கட்டுப்படுத்தப்படாத மணல் அள்ளுதலே இதற்கு காரணம்.
रेती काढणं चालू आहे. கோவாவில் இந்தியாவின் மிக செழிப்பான ஒரு இடத்தில் இது நடக்கிறது. சூரியன், மணல், ஆன்மீகம் ஆகியவற்றின் இருப்பிடம் என்று சொல்லப்படும் இடத்தில் இது நடக்கிறது. சுற்றுலா பயணிகள் வரும் இந்த இடத்தில் இது நடக்கிறது. இந்தியாவின் மிக சிறிய மாநிலமான கோவா குடியிருப்புகள், தங்குமிடங்கள், கட்டுமானங்கள் ஆகியவற்றில் அசுர வளர்ச்சியை எட்டியிருக்கிறது. சிமெண்ட் மற்றும் கான்கிரீட்டை உற்பத்தி செய்வதற்காக மணலின் தேவை அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. பல்லுயிர் பெருக்கத்தின் 8 சிறப்பிடங்களில் ஒன்றாக யுனெஸ்கோவால் சுட்டப்படும் மேற்கு தொடர்ச்சி மலைகள் இருக்கும் இந்த தனித்துவமான பகுதியில் மணல் அள்ளுவதால் மோசமான பின்விளைவுகள் ஏற்படலாம். ஒட்டுமொத்த இந்தியாவிலும் உள்ள பருவநிலை மற்றும் சுற்றுச்சூழலை மேற்கு தொடர்ச்சி மலைகள் முறைப்படுத்துகின்றன. எளிதில் பாதிக்கக்கூடிய இந்த பல்லுயிர் பெருக்கத்தை மணல் அள்ளுதல் பாதித்திருப்பதாக சூழலியலாளர்கள் கூறுகிறார்கள். ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேல் மணலை எடுத்தால் பல பாதிப்புகள் வரும். இது ஆற்றின் தரத்தையே மாற்றியமைக்கும். ஆற்றை அது விரிவுபடுத்தும், ஆறு பாதிக்கப்படும், பல உயிர்கள் அழியும். இதற்கு நாம் பெரிய விலை கொடுக்க வேண்டியிருக்கும். பல்லுயிர் பெருக்கம், அடர்த்தி, உயிர்களின் வகை ஆகியவை மாறும். இது பெரிய பிரச்சனை. Change in diversity, change in density, change in species composition, and that's a big toll. இதற்கு யார் பொறுப்பு என்று புரிந்து கொள்வதற்காக கோவாவின் சுற்றுச்சூழல் அமைச்சர் நிலேஷ் கப்ராலை சந்தித்தேன். உங்களது மாநிலத்தில் நடக்கிற சட்டவிரோதமான மணல் அள்ளுதல் பற்றிய உங்களது மதிப்பீடு என்ன? பல ஆண்டுகளாக இங்க மணல் அள்ளப்பட்டு தான் வந்தது. இப்போது சட்டதிட்டங்கள் நிறைய வந்திருக்கு. ஆகவேதான் மணல் கொள்ள சட்டவிரோதம்னு அழைக்கப்படுது. கோவாவில் கட்டுமானங்கள் வளர்ச்சி பெறுவதால மணலுக்கான தேவையும் அதிகரிச்சிருக்கு. அதனால் மணல் அள்ளுதலும் அதிகரிச்சிருக்கு. இந்த செயல்பாடுகளை நிறுத்த முடியாது. குடியிருப்புகள் கட்டும் வேலைகள் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. எளிய மக்கள், பணக்காரர்கள் என எல்லாரும் தான் வீடு கட்டுறாங்க. பணக்காரங்க பரவாயில்ல, அவங்க சரளைகளையும் ஆர்எம்சி காங்கிரீட்டையும் பயன்படுத்துறாங்க. புதிய தொழில்நுட்பங்களை பயன்படுத்துறாங்க. அதனால அவங்க பாதிக்கப்படுறதே இல்லை. இதை செய்ய முடியாத பொதுமக்கள் தான் பாதிக்கப்படுறாங்க. ஆர்எம்சி கான்கிரீட்டை பொறுத்தவரை ஒரு கனமீட்டருக்கு 45,000 ரூபாய் செலவாகும். வழக்கமான கட்டுமானத்தை செய்ய ஆற்றிலிருந்து மணல் எடுத்தா 6,000 இருந்தா போதும். குறைவான செலவு என்பது ஒரு வாதம்தான். ஆனால் மணல் இல்லாமல் கட்டுமானம் செய்ய வேறு மாற்று வழிகள் இருந்தாக வேண்டும். கோவாவில் வித்தியாசமாக கட்டப்பட்டு வரும் ஒரு வீட்டின் கட்டுமான பகுதிக்கு சென்றேன். இந்த வீட்டை பற்றி சொல்லுங்கள். நீங்கள் இதை வடிவமைத்தீர்களா? என்ன பொருட்களை பயன்படுத்தினீர்கள்? இங்குள்ள எல்லா பொருட்களும் உள்ளூரிலிருந்து பெறப்பட்டவை. இந்த செங்கப்பி மண் இங்கே அதிகமாக காணப்படுகிறது. செங்கப்பி சரளைகளும் செங்கப்பி கற்களும் குறைந்த அளவில் கிடைக்கின்றன. ஆகவே இந்த வீட்டை கட்ட சிமெண்ட், கான்கிரீட், ஆர்சிசி போன்றவற்றை நாங்கள் பயன்படுத்தவில்லை. Cement, concrete, RCC as the base or the main material. So a lot of solutions, I think the solutions are right around us. ஆனால் கட்டுமானத்தின் அணுகுமுறையை மாற்றாமல் மணல் மீது உள்ள சார்பை மாற்ற முடியாது. ஒரு பெரிய தொலைநோக்கு பார்வை தேவைப்படுகிறது. டீன் டிக்ரூஸ் ஒரு புகழ்பெற்ற கட்டிட வடிவமைப்பாளர். அவர் சூழலை பாதுகாக்கிற கட்டிட வடிவமைப்பை ஆதரிக்கிறவர். பொருட்களை மறுபயன்பாடு செய்ய வேண்டும் என்று கோரிக்கை வைக்கிறார். இது டெட்ரா பாக்தால், காகிதம், நெகிழித்தாள் போன்றவை நசுக்கப்பட்டு இவை உருவாகின்றன. இவை நாங்கள் துண்டு துண்டாக்குகிறோம். இவை வெப்பத்துக்கு எதிராக குறைந்த செலவில் பாதுகாப்பு தருகிறது. குப்பை கட்டுமானத்திற்கு பொருட்களை பயன்படுத்த முடியும் என்பதற்கு இது ஒரு உதாரணம். மாற்று பொருட்களும் தீர்வாக இருக்கலாம். கோடைக்கால மலைகளில் சாம்பல் உற்பத்தி நடக்கிறது. எம்சாண்ட் மணல் உற்பத்தியும் அதிகரிக்கிறது. ஆகவே மாற்றம் நடக்கிறது. ஆனால் தேவைக்கு ஈடு கொடுக்கும் வேகத்தில் அது நிகழவில்லை. குடியிருப்புகள் மற்றும் கட்டுமானங்களுக்கு மாற்று யோசனை வேண்டும் என்று அவர் சொல்கிறார். கட்டிடங்களின் மறுபயன்பாட்டை அவர் சுட்டிக்காட்டுகிறார். வணிக வளாகங்களை பாருங்கள். அவற்றின் தேவை குறைந்திருக்கிறது. இவற்றை பள்ளிக்கூடங்களாகவோ மருத்துவமனைகளாகவோ மாற்றுவோம். ஆகவே கட்டிடங்களை மாற்று தேவைக்கு பயன்படுத்த வேண்டும். இது ஒரு வகையில் மாற்று சுழற்சி போன்றதுதான். புதிய கட்டிடங்களை வாங்குபவர்களின் மனமும் மாற வேண்டும் என்று அவர் சொல்கிறார். அவற்றை அமல்படுத்த வேண்டுமானால் திடமான நம்பிக்கை வேண்டும். தேவ்பாபு மஹேலா மற்றும் பிற விவசாயிகளுக்கு மணல் அள்ளுதல் நிறுத்தப்படுகிறதா இல்லையா என்பதை பொறுத்துதான் எல்லாமே இருக்கிறது. அவர்களது வாழ்வாதாரமும் பிழைப்பும் இதில்தான் இருக்கிறது.
நகரங்கள்ல இருக்க பிரச்சனைகள் குறித்து பேசுறப்ப இடப்பெயர்வு பற்றியும் பேச வேண்டிய அவசியம் ஏற்படுது. இந்தியா முழுக்க லட்சக்கணக்கான தொழிலாளர்கள் புலம்பெயர்ந்திருக்காங்க. காலநிலை மாற்றத்தால ஏற்படக்கூடிய வேலை இழப்புகள் மற்றும் இயற்கை பேரிடர்களால உலகம் முழுக்க மக்களின் இடப்பெயர்வு நடந்துட்டு இருக்கு. இது மக்கள் அவங்களுடைய சொந்த வீடுகள்ல இருந்து வெளியேறவும் ஒரு முக்கிய காரணமா இருக்கு. இந்த சூழ்நிலையில வங்கதேசத்துல உருவாகக்கூடிய ஒரு புதிய நகரம் காலநிலை மாற்றத்தால பாதிக்கப்பட்டவர்களுக்கு புதிய வீடுகளா மாறி இருக்கு. ஒவ்வொரு நாள் காலையிலும் வங்கதேசத்தின் கடலோர நகரமான மோங்க்லாவில் பல செயல்பாடுகள் நடக்கின்றன. இந்த ஊர் பல காலநிலை புலம்பெயர்ந்தோருக்கான புதிய வசிப்பிடமாக மாற இருக்கிறது. இந்த புலம்பெயர்வுக்கு முக்கிய உந்து சக்தியாக இருப்பது வேலை வாய்ப்புதான். ஆற்றின் அந்த பக்கத்தில் ஏற்றுமதிகளை உற்பத்தி செய்யக்கூடிய பல பிரம்மாண்ட தொழிற்சாலைகள் வந்திருக்கின்றன. இவை வேலை வாய்ப்பை அதிகரித்திருக்கின்றன. 35 வயதான அக்லிமா பர்வின் தனது வீட்டுக்குள் நீர் புகுந்ததால் அந்த பகுதியை விட்டு வெளியேறியிருக்கிறார். ஒற்றை பெற்றோரான இவர் மோங்க்லாவிலிருந்து சில மணி நேர தொலைவில் உள்ள கோயிரா என்ற பகுதியில் வசித்துக் கொண்டிருந்தார். அந்த பகுதியில் அடிக்கடி இயற்கை பேரிடர்கள் நிகழும். ஆண்டில் ஐலா புயல் எங்களை தாக்கியது. ஐலாவால் ஏற்பட்ட ஆற்று மணல் அரிப்பால் 3 ஆண்டுகள் நீரில் மாட்டிக்கொண்டோம். பிறகு ஒரு கரை கட்டப்பட்டது. பிறகு ஆம்பன் போன்ற பிற புயல்கள் தாக்கின. அங்கு வாழ்வது மிகவும் கடினமாக இருந்தது. வீட்டுக்குள் நீர் வந்தது. சுகாதார வடிகால் அமைப்புகள் வேலை செய்யவில்லை. மக்கள் உணவு தட்டுப்பாட்டால் கஷ்டப்பட்டார்கள். குழந்தைகளால் பள்ளிக்கு செல்ல முடியவில்லை. ஆகவே என் குடும்பத்தினருடன் மோங்க்லாவுக்கு வந்தேன். இயற்கை பேரிடர்கள் அடிக்கடி நிகழும் வங்கதேசத்தின் தென்மேற்கு பகுதியில் மோங்க்லா இருக்கிறது. இந்த தெற்காசிய நாட்டின் கடற்கரையில் பல புயல்கள் தொடர்ந்து ஏற்படுகின்றன. இது காலநிலை மாற்றத்தின் பாதிப்பை எதிர்கொள்கிறது. அடுத்த 30 ஆண்டுகளில் இங்கு 13 மில்லியன் உள்நாட்டு புலம்பெயர்ந்தோர் உருவாகலாம் என்று உலக வங்கி கணிக்கிறது. தனது 15 வயது குழந்தையோடு பர்வின் இங்கு வந்தார். பல புலம்பெயர்ந்தோர் ஏற்கனவே கூட்டமாக அதிகமான பளுவை தாங்கிக் கொண்டிருக்கும் பெருநகரங்களுக்கு வேலையையும் சமூக பாதுகாப்பையும் தேடிச் செல்வார்கள். ஆனால் பர்வின் மோங்க்லாவை தேர்ந்தெடுத்தார். எங்களது கிராமத்தில் வேலை வாய்ப்பு இல்லை. இந்த ஏற்றுமதிக்கான சிறப்பு பொருளாதார மண்டலத்தின் காரணமாக எங்களுக்கு இப்போது வேலை வாய்ப்பு இருக்கிறது. மக்களால் தங்கள் வாழ்வாதாரத்தை பார்த்துக் கொள்ள முடிகிறது. தட்டுப்பாடு ஒரு பிரச்சனையே இல்லை. மோங்க்லாவின் ஏற்றுமதி பகுதியில் கடந்த 10 ஆண்டுகளில் வேலை வாய்ப்பு 10 மடங்காக அதிகரித்திருக்கிறது. இப்போது இங்கு 14,000 பணியாளர்கள் அந்நிய சந்தைகளுக்காக ஜவுளிகளையும் பிற பொருட்களையும் உற்பத்தி செய்கிறார்கள். வேலைக்கான நம்பிக்கை மட்டுமே மக்களை இங்கு ஈர்ப்பதில்லை. 1,50,000 மக்களை கொண்ட இந்த துணை நகரமானது காலநிலை சவால்கள் இல்லாத பாதுகாப்பான சூழலை அளிக்கிறது. புதிதாக கட்டப்பட்ட கடற்கரை சாலை மற்றும் வெள்ள கட்டுப்பாட்டு கதவுகளுக்கு அருகில் 11 கிலோமீட்டர் அணை ஒன்றை அதிகாரிகள் கட்டியிருக்கிறார்கள். இதுவரை அரசாங்கத்தின் உதவியோடு இந்த புதிய குடியிருப்பு திட்டத்தில் 700 பேர் புதிய வீடுகளை கண்டடைந்திருக்கிறார்கள். இவர்களில் பலர் வீடற்ற புலம்பெயர்ந்தோராக இருந்தவர்கள். இன்னும் குடியிருப்புகள் தேவைப்படுகின்றன. பலர் இன்னும் ஒழுங்கற்ற வீடுகளில் வசிக்கிறார்கள். உப்பு நீர் உட்புகுதலால் பாதுகாப்பான குடிநீருக்கும் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. இது இன்னொரு சவாலாக இருக்கிறது. மழைநீர் சேகரிப்பு திட்டங்கள் நூற்றுக்கணக்கான குடும்பங்களுக்கு நீர் தருவதாக மோங்க்லாவின் மேயர் ஷேக் அப்துல் ரஹ்மான் கூறுகிறார். கூடுதல் முன்னெடுப்புகள் இருந்தாலும் அவை போதவில்லை. 84 ஏக்கர் நிலத்துல 2 நீர்த்தேக்கங்கள் இருக்கின்றன. நதிநீர் உப்புத்தன்மை இல்லாம இருக்கும்போது இந்த தேக்கங்கள்ல நீரை சேமிப்போம். ஆண்டு முழுவதும் இந்த நீரை குடிப்போருக்கு விநியோகம் செய்வோம். இப்போ 2700 குடும்பங்களின் நீர் தேவையை பூர்த்தி செய்ய முடியுது. ஆனா அதை விட அதிகமான நீருக்கு தேவை இருக்கு. இந்த தகவமைப்பு உத்திகளின் மூலம் காலநிலையை தாங்கக்கூடிய புலம்பெயர்ந்தோருக்கு உதவக்கூடிய நகரமாக மோங்க்லாவை மாற்றுவதே நோக்கம். உள்ளூர் தொண்டு நிறுவனமான பிராக் அரசு மற்றும் பிற அமைப்புகளோடு இணைந்து செயல்படுவதன் மூலம் இந்த திட்டத்திற்கு முன்னோடியாக இருந்து கொண்டிருக்கிறது. தொண்டு நிறுவனத்தைச் சேர்ந்த நகர்ப்புற திட்ட வல்லுநரான லியாகத் அலி மோங்க்லாவை பொறுத்தவரை பெரிய திட்டங்கள் இருக்கின்றன என்கிறார். 2050க்குள் 13.3 மில்லியன் புதிய புலம்பெயர்ந்தோர் என்பது சாதாரண விஷயம் அல்ல. சரியான நேரத்தில் கவனிப்பும் மீண்டெழுதலுக்கான முதலீடும் இல்லாவிட்டால் எதிர்காலத்தில் இது அச்சுறுத்தக்கூடிய சூழலாக மாறும். இவ்வளவு பெரிய திட்டத்திற்கான நிதியை சேகரிப்பது ஒரு சவால். ஆனால் உள்ளூர் மற்றும் சர்வதேச ஆதாரங்களிலிருந்து உதவி வரும் என்று இந்த தொண்டு நிறுவனம் நம்புகிறது.
தொழிற்சாலையில் வேலையை முடித்துவிட்டு பர்வீன் வீடு திரும்புகிறார். விரைவில் உயர்நிலை பள்ளியை முடிக்கப் போகும் தனது குழந்தைக்காக உணவு தயாரிக்கிறார். வாழ்வதற்காக என் மகன் ஓய்வின்றி உழைக்க வேண்டுமா? இல்லை, நன்றாக படித்து அவன் நல்ல வாழ்க்கையை வாழ வேண்டும். பர்வீனை போன்ற நூற்றுக்கணக்கானோருக்கு மோங்க்லா ஒரு புதிய இருப்பிடமாக இருக்கிறது. எல்லா சவால்களுக்கும் அப்பாற்பட்டு காலநிலை மாற்றத்துக்கான நகர்ப்புற தகவமைப்புக்கான கலங்கரை விளக்கமாக மோங்க்லா இருக்கிறது. அடுத்த வாரம் மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி.